Welcome back to my channel and I hope everyone is doing good. So இந்த வீடியோல பாலக் பன்னீர் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி கடையில வாங்கி பாலக் பன்னீர் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வீட்லயே பன்னீர் செஞ்சு பாலக் பன்னீர் பண்ண போறேன். ஸோ பன்னீர் ஒழுங்கா வந்ததா இல்லை சொதப்பிட்டனான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குட்டி அப்டேட். எப்படி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனா இல்லை ஆர்கனைஸ்டா இல்லைன்னா நமக்கு பார்த்ததுமே குக் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுமோ அதே மாதிரி என்னோட சேனல்ல நான் ரேண்டமா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் லைக் மேக்ஸியோடது இல்லை ட்ராவல் இல்லை ஹவுஸ் கிளீனிங் இல்லை க்ராசரிஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணுறதுனால ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பன்னீர் நல்லாவே வந்திருக்கு. கிளாத்ல கட்டி வச்சதுனால அந்த ஷேப் அண்ட் இம்ப்ரெஷன் அப்படி இருக்கு. எஸ், ஐ மேட் இட். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு கேட்டகரி வைஸ் பிளேலிஸ்ட் லைக் குக் வித் தீப்ஸ், பெட் வித் தீப்ஸ், ஸ்டைல் வித் தீப்ஸ் அப்படின்னு சில பிளேலிஸ்ட்டை நான் க்ரியேட் பண்ணி அந்தந்த வீடியோஸை அதுக்கேற்ற கேட்டகரி பிளேலிஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். என்னோட லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை மென்டலி அண்ட் ஃபினான்ஷியலி ஃபேஸ் பண்ண நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். வை? பிகாஸ் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஏதாவது ஒரு அன்வெல்கமான சுச்சுவேஷன் வரப்போ நான் பதட்டமாகிறது, இல்லை ஒரு ஃபாஸ்ட் ப்ரீதிங், இல்லை ஓவர் திங்க் பண்ணுறது, தேவையில்லாமல் பயப்படுறது, அந்த மாதிரி எனக்குள்ள நானே டீல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் இது. அப்போ ஒரு நாள் நான் குருவாக மதிக்கிற ஒருத்தர்கிட்ட 2 வீலர் வாங்குறதுக்காக சஜஷன் கேட்க போனேன். அப்போ அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணார். லைக் 2 வீலர் இஸ் நாட் சேஃப் பட் ஸ்டில் யூ ப்ரிஃபர் டு பை, இந்த மாதிரி 2 வீலர் வாங்கலாம் அண்ட் சேஃபாக ஓட்டலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். அது வந்து இட் காட் ஸ்டக் இன் டு மை மைண்ட் டில் நவ். அது என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, இஃப் இன் கேஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா உட்காந்து ரோட்டில் அழலாம் கூடாது. பிகாஸ் அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் பிட்டினஸ் வந்துடும். என்னடா இது எல்லாரும் முன்னாடி நடு ரோட்டில் கீழே விழுந்துட்டோமே அப்படின்னு. ஸோ அந்த டைமில் அந்த ஒரு செல்ஃப் பிட்டினஸ்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு, முக்கியமாக பேனிக் ஆகாமல் முதல்ல உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி உங்களால் எழுந்துக்க முடியுமா, நீங்கள் ஓகேவா அப்படின்னு பார்த்து அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ஃபேமிலிக்கு கால் பண்ணுமா இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுமா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் பொதுவாக அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்னோட நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் அதை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஈவன் வென் ஐ லாஸ்ட் மை ஃபாதர், பிகாஸ் அந்த பர்டிகுலர் டைமில் நான் எங்கள் அம்மா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஸோ ஐ ஹேட் டு ஆக்ட் ரெஸ்பான்சிபிள் தேன் சோகமாக இருக்கிறதோ இல்லை அழுகிறதோ. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நான் சொன்னேன். செகண்ட் வந்து ஃபினான்ஷியலி, லைக் சேவிங்ஸ் இருந்தால் ஃபைன், வெல் அண்ட் குட். பட் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் லைக் ஒரு ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு நெருக்கடி வரப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ப்ரிப்பேர்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கலாம். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் யூ ஹேட் டு வெயிட் ஃபார் 3 years டு அவைல் த ஃபுல் பெனிஃபிட். பிகாஸ் ஃபஸ்ட்டு 3 years வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் எதுவும் அப்ளை ஆகாது, இல்லை சில பர்டிகுலர் மெடிக்கல் இஷ்யூஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அதை டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்து வச்சுக்கிறது அட்வைசபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.